அந்த சத்திய வார்த்தை எங்களை தகுதிப்படுத்திட்டோம். உங்களுடைய வருகைகளை நாங்கள் சேர்ந்து கொள்ள எங்களை இன்னுமாய் தகுதிப்படுத்துவீராக. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வந்திருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க அவர்கள் செவிகளை திறந்து கொடுப்பீராக. அடிமையை தாழ்த்துகிறேன். நீங்கள் ஒருவர் மாத்திரம் எங்களை வழிநடத்தும். எல்லா துதிகன மகிமையாகவும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலங்களிலே அவர்களும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது அந்த ரங்கத்தில் இது பார்க்கிற ஒரு பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போது வெளியரங்கமாய் ஒரு பலனை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதம். அந்த வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, ஜெபம் பண்ணதை பற்றி அவர் சொல்றாரு, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது அக்காலத்தில் இருந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அங்கே இருந்த ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களா, நான் பெரிய பக்திவான். இப்போ குறிப்பாக எங்கள் இந்து சமூகத்தில் பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஜிப்பா போட்டுப்பாங்க, வேஸ்ட் கட்டுவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. ஆகவே அது எது காட்டுறதா நாங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் என்பதை அவங்க காட்டுறோம். ஆனால் இயேசு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காப்பு நாடாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இடுப்பில் கட்டுகிற ஒரு பெல்ட், அந்த கையில் கட்டி பக்திமான்களை போல அவங்க ரொம்ப நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஆலயத்துக்கு கூட வந்தால் கூட அவர்கள் ஒரு சகோதரனுக்கோ அல்லது ஒரு சகோதரிக்கோ அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப நீண்ட நேரமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பார்கள். அவங்களுக்கு அவர் சொல்றாரு, அவர்கள் மனுஷர்கள் காணும்படியாக. நான் பார்க்கும்போது நீங்கள் பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சில வீட்டில் அதை பார்த்துக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டேன்னா அங்கே வீடெல்லாம் சுத்தப்படுத்திடுவாங்க. பைபிளெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நான் வரும்போது ஒரு வேளை அந்த கிறிஸ்துவ பாடல்கள் ஒரு வேளை பாடும், அப்படி இல்லைன்னா அவங்க அதை பாடிட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ தான் பைபிள் படித்த மாதிரி ஒரு பைபிள் என்ன பண்ணுவாங்க, திறந்து வச்சு காட்டுவாங்க. இது எதை காட்டுகிறது என்றால், மனுஷன் காணும்படி ஒரு மனிதன் எதையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, வேத வாசிக்கிறீங்க, நற்கிரியைகள் செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு பாருங்க, மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஆனால் எப்படி பண்ணுகிறவர்கள்? இவங்க என்ன பண்றாங்க, மற்றவர்கள் தெரியும்படி வெளியரங்கமாக என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. மற்றவர்கள் நம்மை மெச்சிக் கொள்ள வேண்டும், இவர் மிகப்பெரிய பரிசுத்தவான், இவர் மிகப்பெரிய பக்திவான், இவர் கர்த்தரோடு இணைந்திருக்கிற ஒரு தேவ மனிதர் என்று காண்பிப்பதற்காக மனிதர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் அநேகர் பார்க்கும்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்களாம். அது சொல்றாரு, வீதிகளிலும் வீடுகளிலும் ஜெப ஆலயங்களிலும் நீண்ட ஜெபங்கள் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற பாருங்க, அவர்கள் தங்கள் பலனை அடைந்தாயிற்று. அப்போ போன வாரம் நான் என்ன சொன்னேன், உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். ஆனா பரலோகத்திலே சேர்த்து வைத்தால் நமக்கு வெளியரங்கமான பலன் நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க என்ன சொல்றது, ஒரு மனிதன் பூமியிலே அப்படி தன்னை விமர்சனப்படுத்தி விளம்பரப்படுத்தி ஒரு மனிதன் வாழ்வானால் அந்த மனிதன் அவன் செய்த காரியத்துக்குள்ளான பலனை பூமியிலேயே பெற்றுக்கொள்வான். எங்கேயே பெற்றுக்கொள்வான், பூமியிலேயே பெற்றுக்கொள்வான். ஆகவே அவர் சொல்றாரு, இப்ப நம்மள சொல்றாரு, அவங்களுக்கு சொல்லிட்டு அங்க இருக்கிற யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீயோ அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன பண்ணுறா, வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
இன்னைக்கு உலகமே பாருங்க பகட்டு வெளிப்படையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது பெருமைக்காக செய்கிறாங்களா, தன்னுடைய மேன்மைக்காக செய்கிறார்களா, அல்லது இடத்துல பலம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக செய்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லோருமே வெளியரங்கமான காரியங்களை செய்வதற்கு தான் அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரியப்படுகிறார்கள். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ மண்ணை தின்றாலும் நீ சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, வயிறு பசிக்குது, யாருமே கேட்க முடியாது, அப்படி கேட்டு சில நேரத்தில் கிடைக்கல. ஆகவே வயிற்றை நான் பசியை போக்குக் கொள்வதற்காக எதை சாப்பிடணுமா, மண்ணை சாப்பிடலாமா. இது வந்து பழமொழி நினைக்காதீங்க. சோமாலிய மக்கள் இன்னைக்கும் மண்ணை தான் சாப்பிட்றாங்க. நீங்க வீடுல பாருங்க, சோமாலியா மக்கள் இப்போ மண்ணை நன்றாக பதப்படுத்தி அரைச்சி நைஸா மைதமால் போல ஆக்கி அதை வெயில் என்ன பண்ணாங்க, காய வச்சு பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி, ஒரு பிஸ்கெட் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம தமிழ்ல அந்த பழமொழி உண்டு, மண்ணை தின்றாலும் அதை என்ன பண்ணும், மறைவாக யாரை பார்க்குவாங்க. அப்போ ஒரு சாதாரண சாப்பிட விஷயத்தையே தேவன் மறைவாக செய்யுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு தன்னுடைய பகட்டான வாழ்க்கையை காண்பிப்பதற்காக என்ன பண்றாங்க, வெளியரங்கமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அவர் சொல்றது, நீ மட்டும் அவர்களை போல அல்லாமல். இனி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வசனம் நீங்க படித்திருக்க, நான் ஏற்கனவே இந்த வசனத்தை பேசியிருக்கிறேன் சபையில. ஆகவே உங்களுக்கு திரும்ப பேசுறேன், இந்த வசனத்தை மட்டும் இன்னைக்கு பேசுறேன். யாரும் சொல்றாரு, நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி. ஏன் வீட்டுக்குள்ள போக சொல்றாரு? வீட்டுக்கு போன பிறகு ஏன் கதவை சாத்த சொல்றாரு? இப்போ ஜபம் வந்து சத்தமாகவும் பண்ணலாம், உரத்த சத்தமாகவும் கத்தி என்ன பண்ணலாம், கைகளை உயர்த்தி கத்தியும் ஜபம் பண்ணலாம். ஆத்மாக்குள்ள மனதுக்குள்ள என்ன பண்ணலாம், பொறுமையாகவும் பண்ணலாம். எப்படி ஜெபித்தாலும் கர்த்தரை கொண்டாரு ஜபத்தை கேட்கிறார். ஆனா இங்க சொல்லுகிற பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் கதவை போட்ட வேண்டும் அறைக்குள்ளே போய் அப்படின்னா, சில பேர் வந்து வாய் விட்டு சத்தமா ஜெபம் பண்ணாதான் அவங்களுக்கு ஜெபிச்ச மாதிரி இருக்கும். நான்லாம் ஆரம்ப காலத்துல 4 மணிக்கு எங்க ஜெபம் பண்ணும்போது அந்த முனையில இருந்து கேட்பாங்க, அந்த ஜெபம் பண்றான் அப்படின்னுவாங்க. அது இப்போ 4 நாள் அதை உணர்ந்து என்ன பண்ணிப்போம், அந்த மாதிரி சத்தம் போட்டு ஜெபிக்காம அமைதியான முறையில் ஜெபிக்க பழகிக்கொள்ளேன். ஆனா இங்க ஒரு சிலர் சத்தமாக ஜெபிக்கிற பொழுது கூட உங்கள் அருகிலே உங்களோட ஒரு மனிதர் இருப்பாருன்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் அவர்களும் கேட்பார்கள். ஆமா, இப்போ நேற்று ஜெபம் வச்சோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன ஜெபம் பண்றது நானும் கேட்கிறேன், உட்காந்து கேட்கிறேன், கர்த்தரும் கேட்கிறேன். ஆமா, ஆனால் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாத அந்தரங்கமான விஷயம் ஒன்று எனக்குள் இருந்து நான் அதை ஜெபிப்பேன், அவர்கள் அதை கேட்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தை கேட்பாங்க. கேட்டு சொன்னாங்க, ஓஹோ இவர் இப்படியெல்லாம் பண்றாரா, இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களா, இவங்க ஜெபத்திலே ஆண்டவர் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப என்னன்னா, வெளியரங்கமான ஒரு காரியத்தை கர்த்தருக்கு நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஜெபமானது உனக்குள்ளே அது இருக்க வேண்டும். உனக்கும் தேவனுக்கும் தான் அந்த தொடர்பு இருக்கணும். மற்றவங்க பார்க்குறாங்கிறத நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வீட்டில் ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டவங்க, அவங்க சபையில் வந்து என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், முழங்கால் போட்டு தான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்பேன். அப்படி ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, உன் அந்தரங்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ஆகவே என்ன பண்ணு, கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு என்ன பண்ண, வெளியரங்கமாய் அவர் என்ன பண்ணுவாங்க, கேட்பார். அடுத்து சொல்ற பாருங்க, அன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள். இது நிறைய உங்களுக்கு விசுவாசிக்க, நீங்கள் உங்களை சோதித்து அறியுங்கள். ஒருவேளை நீங்க போங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணும்போது உங்களோட ஆவி ஒரு ஆத்மா ஒரு சரீரம் 3 சேர்ந்து தான் ஜெபம் பண்ண முடியும். உனக்கு ஆவி உயிர் இருந்தால் தான் உங்களால் பேச முடியும், சரீரம் இருந்தால் தான் நாக்கு அசையும், சிந்தைகள் வேலை செய்யும். ஆகவே ஆத்மா தனக்குள்ளே ஜெபிக்கிற பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை நாம் எவ்வளவு சொல்லுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த ஜெபத்தை நிதானித்து அறிகிற ஒரு காரியம். அவன் ஜெபிப்பது ரொம்ப மிக மிக அவசியம், ஜெபித்தாக வேண்டும்.
எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது பெரிதல்ல. உனக்கு முடிஞ்ச 6 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஆனால் அந்த ஜெபத்துல வீண் வார்த்தைகள் இருக்கிறதா? நான் ஏறெடுக்கிற ஜெபத்தில வீணான வார்த்தைகள் இருக்கிறதா? அதை கர்த்தரிடத்திலே நான் சொல்லுகிறேனா என்பதை நான் முதலாவது சிந்திக்க வேண்டும். ஏன்னா ஆத்மா இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும், நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு ஜெபம் பண்ணணும், என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணை மூடிய உடனே அந்த ஜெப தாட் நமக்கு வந்துடும். ஆனா இயேசு இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருந்தவர்கள் அப்படி ஜெபித்தார்கள். இப்போ நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை சொல்லாதவர்கள் சொல்ற காரணம் என்ன? மற்றவர்கள் சொன்ன ஜெபத்தை அவர் கேட்டார். இந்த ஜெபாலயத்தில் வந்து 2 பேர் ஜெபம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் தெரியல. அப்ப கர்த்தர் இயேசு சொன்னாரு, அவனே அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். எப்படி சொன்னாரு? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவர்கள் செய்த ஜெபத்தை இயேசுவும் கேட்டாரு, மற்றவர்களும் கேட்டார். ஆகதான் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்படி அதுதான் சொல்றாரு. இந்த மாதிரி அநேக யூத ஜனங்கள் ஜெபித்த ஜெபங்களை இயேசுவானவர் கேட்டார். கேட்டதுனாலதான் நமக்கு சொல்றாரு. இது யூதருக்கு சொன்ன வார்த்தை தான். புதிய பாட்டு இருக்கிற நமக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீ அஞ்ஞானிகளை போல. ஞானிங்கிறது வேற, அஞ்ஞானிங்கிறது வேற. ஞானமா நிதானமா இருப்பான், எப்பவுமே பேசுகிற வார்த்தை கூட அளந்து பேசுவார்கள். அதுல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அதுல குற்றம் இருக்காது, அதுல வஞ்சகம் இருக்காது, அதுல மேன்மையான காரியங்கள் இருக்காது, அதுல மேன்மையான சிந்தைகள் இருக்காது. இதான் ஞானிகள் பேசுகிற காரியம். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்றது, ஜீவ கூற்று ஞானிகளுக்குள்ளே அடங்கி இருக்குமோ. ஆனா அஞ்ஞானிகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிந்தபடி என்ன பண்ணுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீ கர்த்தராகிய தேவனிடத்துல பேசுகிறாய். நீ யாரிடத்துல பேசுற? கர்த்தராகிய தேவனிடத்துல பேசுகிறாய். ஆகவே நீ என்ன பண்ண வேணாம், வீணான வார்த்தைகளை பேச வேண்டும். வீணான வார்த்தைகளை பேச அனுப்ப. என்ன சொல்ற, நிறைய 4 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னான்னா அது நல்லது. அவருடைய ஜெப ஆவியை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு 4 மணி நேரம் அவர் விடாமல் ஜெபிக்கிறார், ஓகே, நல்லது. ஆனா அந்த 4 மணி ஜெபத்தை யாராவது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவர் எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பார் என்பதை என்ன பண்ணுவாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இயேசு அப்படி பார்த்ததுனாலதான் அவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள். அவர்கள் அநேக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதிகாலையில் எழுந்து முகத்தை கழுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது நீங்க நம்புறீங்களே இல்லையோ, இயேசுவுக்கு முன்னாடி வந்து நிற்பார். நீ முழங்கால் போட்ட உடனேயே உன் சத்தத்தை அவர் கேட்பதற்கு அவர் உன் அருகாமையிலே நிற்பார். அதுதான் அவர் சொல்றார். இது இயேசு சொல்லுது. நீ என்ன கேட்க போற என்பது அவருக்கு என்ன பண்ண நன்றாகவே தெரியும். அதனால தான் அவர் சொல்றாரு, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கர்த்தர் என்னை கவனிக்கிறதில்லை, என்னை மறந்துட்டாரு, என்னை விட்டுட்டாரு அப்படின்னு. இல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஆமென். சில பேர் அடையாளத்துக்காக பச்சை குத்திப்பாங்க பேர்கள். ஆனா உங்களை உண்டாக்கின தெய்வம், என்னை உண்டாக்கின கர்த்தர். அவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உனக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அந்த ரங்கத்திலே ஜெபம் பண்ணுவாயானால் உனக்கு வெளியரங்கமாய் நான் பலன் அளிப்பேன். எப்படி? நீ அந்த ரங்கத்திலே என்னிடத்துல ஜெபத்தை ஏறெடுப்பாயானால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், வெளியரங்கமாய் பதில் அளிப்பேன். இப்ப தெரிஞ்சுங்க, வெளியரங்கமான பலனை தேவன் நமக்கு இது 2வது மாதத்திலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல கர்த்தர் சொன்னாரு, ஆக 2:7 இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். 9வது வசனத்துல சொன்னாரு, உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்று சொன்னார். 19வது வசனத்துல சொன்னாரு, இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்.
23ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த 3 வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்நாளிலே நிறைவேற்க வேண்டும் என்றால், நீ உன் வீட்டிலே அந்தரங்கமாய் கதவை பூட்டி உன்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு மட்டும் தெரியப்படுத்துவாயானால் உனக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். உன்னுடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமாய் அது காணப்படும். ஆமென். விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க பழகிக் கொள்வோமானால் கர்த்தர் அந்தரங்கத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுமாய் நாங்கள் கடந்து வருகிறதையா வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தர் இன்னைக்கு என்னோட என்ன பேசுவார் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லி, உனக்கு வெளியரங்கமான பலனை நான் தருவேன். நான் கொடுக்கிற பலன் உனக்கு வெளியரங்கமாக இருக்கும். ஒருவன் தன்னுடைய பெருமைக்காக, மேன்மைக்காக, மதிப்புக்காக வெளியரங்கமாய் செய்வார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தின் பலனை அலைந்தாயிற்று. ஆனால் நீங்களோ உன் வீட்டின் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபிப்பாயானால், நீ ஜெபிக்கிற பொழுது உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ எந்தெந்த காரியங்களை சொல்லும் பொழுது உனக்கு நான் வெளியரங்கமான பலனை தருவேன் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த 2வது மாதத்திலே வெளியரங்கமான பலனை தருகிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். நீ உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய சன்னிதானத்திலே, உங்களுடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது என் தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு வெளியரங்கமாக இவர்களுக்கு பலனை தரும்படியா இந்த வேளையில நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை தியானத்திலே வெளியரங்கமான பலனை இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர்பெயராய் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகளும் மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.